அனைவருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு குட் சாட்டர்டே. எல்லாருமே குட் ஃப்ரைடே சொல்லுவாங்க, நமக்கு குட் சாட்டர்டே. எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. ஒரு சின்ன குட்டி பதிவு தான் இது. 1942 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய நாணயம். இந்த பக்கம் மன்னர் இருப்பார். ஆஃப் அனா வெரி ரேர், இப்போ கிடைக்கிறது இல்லை. 1943 இந்த பக்கம் மன்னர் இருப்பார். 1944 எல்லாமே பிராஸ் காயின்ஸ். இப்போது இந்த இயர் உள்ள காயின் இந்த அளவுக்கு கண்டிஷனாக கிடைக்கிறது பெரிய விஷயம். 1946 இது காப்பர் நிக்கல். 1947 இதுவும் காப்பர் நிக்கல் தான். 1/2 ஆஃப் அனா. இதை விட குட் கண்டிஷனாக காயின் இருக்குது, வேணும்னா நான் மாற்றி எடுத்து வச்சு தரேன். 5 காயின் மட்டும். 42 43 44 46 47 5 காயின் மட்டும் 500 ரூபா. வேணுங்க வாங்கிக்கோங்க. ஆஃப் அனா கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுமாதிரி 2 அனாஸ் கிடைக்கிறதும் ரொம்ப ரேர். யூகே இது ஒரு காயின். 2008 5 ரூபா நாணயம். இது வந்து ஓஎம்எஸ் காயின், அதர் மெட்டல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஎம்எஸ் காயின். வேறு மெட்டலில் அடித்த காயின். யாரும் ப்ரைவேட்டாக அடிக்கலை, கவர்மெண்ட்லேருந்து அடித்தது தான். இது லட்சம் காயினுக்கு ஒரு காயின் ஏதாவது யார் கையிலாவது படும். நமக்கு இந்த ஒரு காயின் விட்டுருக்கு. இது எப்பவும் போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, காப்பர் நிக்கலும் கிடையாது. இது அதர் மெட்டல் ஓஎம்எஸ் காயின் இதுக்கு பேர். ஒன்றே ஒன்று இருக்குது, நீங்கள் யார் வேணும்னா வாங்கிக்கலாம். 2022 நொய்டா மின்ட்டில் 5 ரூபா. ஒரு காயின் வெறும் 20 ரூபா தான். இது யூஎன்சி காயின். இது நிறையா இருக்குது என்கிட்ட. பசவேஸ்வரையா இது ஒரு காயின் 10 ரூபா தான். வேணும்னா வாங்கி, வெறும் 10 ரூபா தான். திருவள்ளுவர் இதோட நான் 2 ரூபா சேர்த்து வச்சு தருவேன். ஒரு செட்டு 3 காயின் 300 ரூபா. இது ஒரு எரர் காயின் 10 ரூபாயில். ஷிஃப்ட் எரர் தான் இது. ப்ரெஸ்ஸிங் எரர். இந்த நடுவில் உள்ள இந்த தேசிய சின்னமும் இங்கேருந்து இங்கே கொஞ்சம் விலகி இருக்கும். இங்கே கம்மியாக இடம் இருக்கும், இங்கே நிறைய இடம் இருக்கும். பிரிண்ட்டுக்கு இந்தியாவுக்கு அடுத்து ரிம்மே இருக்காது, இங்கே நிறையா நெளிஞ்சிருக்கும், ப்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். இந்த பக்கம் ப்ரெஸ்ஸாக இந்த இருக்குல்ல, ப்ரெஸ்ஸாக இருக்கும். இது ஒரு எரர் காயின். நீங்கள் வேணுங்க வாங்கிக்கலாம். இது இப்போ கையில் ஹைதராபாத் மின்ட்டு ஓஎன்ஜிசி 50வது வருடத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு செலிப்ரேட்டிங் காயின். ஓஎன்ஜிசி ஒரு 50 ரூபா தான். பார்லிமெண்ட் இது 60 இயர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டு. இது ஒரு 5 ரூபீஸில் ஒரு கம்மாமரேட்டிவ் காயின். இதனுடைய ரேட்டு வந்து 50 ரூபா. ஜெயிண்ட் அல்போன்சா இது ஹைதராபாத் மின்ட். இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட் இல்லை, மும்பை மின்ட்டு. டைமண்ட் தான் தெரியுது. இதனுடைய ரேட்டு வெறும் 30 ரூபா தான். இது என்னது, டெல்லி மும்பை மின்ட்டு. வெறும் 30 ரூபா தான். இது ஒரு 5 ரூபா காயின். ரிம் வெரைட்டிஸ் 1998 உள்ள ஹைதராபாத் மின்ட்டு காயின். யூஎன்சி கண்டிஷன். இது நல்ல ஒரு தெளிவான காயின். இந்த இடத்துல ஒரு கிராச் இருக்குது வருங்க, ஒரு கிராச் மெட்டல் உரசி மேலேயும் பிரிண்டிங்கிலேயே இந்த இடத்துல மேலேருந்து உரசி கீழே வந்து முடியுது. இதில் இது வந்து முதல்ல வந்து வலுவலுன்னு
இந்த மாதிரி ஆரம்பிக்குது ரிம்மு. இந்த தெரியுதா? இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த போது வருங்க 2 சைடாக பிரிஞ்சு மறுபடியும் செக்யூரிட்டி எட்ஜ் ஆகி மறுபடியும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இந்த இடத்துல உள்ளே இறங்கி காயினுக்குள்ளே இந்த பிரிண்டிங் மிஷின் இறங்கி இந்த இடத்துல சிதைச்சி இந்த இடத்துல ஒரு கோடெல்லாம் போட்டு ஒரு எரர் காயின் இருக்குது. ரிம்மில் ஏற்பட்ட ஒரு மிஸ்டேக் ஆஃப் காயின்ஸ். இது ஒன்று இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபா காயின், ஓல்டு காயின். இதில் நிறைய டூப்ளிகேட் காயின் அடித்து வெளியிட்டாங்க. 100% ஒரிஜினல் காயின் இது. தாமரையும் சூரியனும் 1970 மும்பை மின்ட்டு. ஒன்றே ஒன்று இருக்குது, நீங்கள் வேணுங்க வாங்கிக்கலாம். 1950 மும்பை மின்ட்டு 500 ரூபா. 1950 மும்பை மின்ட்டு 500 ரூபா. இது ஒரு வித்தியாசமான ஒரு காயின். 1939 1 ரூபி. இது இந்தியா லெவலில் வெரி வெரி ரேர். இந்த ஒரு காயின் 1 ரூபி இந்தியா 1939. இந்த பக்கம் மன்னர் இருக்காரா? ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது. செகண்டாக அடித்து அந்த ஒரிஜினல் மாதிரியே வெளியிட்ருக்காங்க. நான் இதை ஒரிஜினல்னு சொல்லி உங்கள்கிட்ட விற்க மாட்டேன். நம்மளுடைய காயினில் ரேட்டு 5 ரூபா 10 ரூபா கூடும் அல்லது குறையும். அது நான் வைக்கிறது தான், என்னுடைய பொருள் தான். ஒரு சில என்னுடைய கஷ்டத்தை, அதாவது கடினமான உழைப்பை பொறுத்து நான் 5 ரூபா கூட வச்சுருப்பேன், இல்லை 5 ரூபா குறைச்சி வச்சுருப்பேன். கொஞ்சம் நார்மலாக கிடச்சிச்சின்னா கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு கிடைக்காத காயின் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 5 ரூபா கூட வச்சுருப்பேன். கொடுக்கக்கூடாது நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 10 ரூபா கூட வச்சுருப்பேன். அதுக்கான பொய் கிடையாது. உண்மைனா உண்மை, பொய்னா பொய். இது பொய் நாணயம், டம்மி காயின்ஸ். இந்த இயர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி இதை நான் வாங்கி நான் அதில் வருஷப்பிரகாரம் வச்சுருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட உண்மையை உடச்சி சொல்கிறேன். ஒரிஜினல் நினச்சி இதை 1 லட்சத்துக்கு கேட்டுறாதீங்க. இது வெறும் 1000 ரூபா தான். 1 ரூபி இந்தியா 39. 1950 மும்பை மின்ட் 500 ரூபா. 1950 மும்பை மின்ட் 500 ரூபா. 1972 ஹைதராபாத் மின்ட்டு 100 ரூபா. இது என்னது? 1936 அரை பைசா. 5ஆம் ஜார்ஜ் மன்னர், வெறும் 100 ரூபா தான். எல்லாம் சொல்லிட்டேன், மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த ஒரு கரன்சி இருக்குது. இது என்ன தெரியுமா? இந்த வாரேன். லெபனான் நாட்டில் உள்ள ஒரு 1000 ரூபா தாள். பேங்க் டியூ லெபான் 1000 மில்லி லிவரிஸ். இது ஒரு 500 ரூபா 500 லிவரிஸ் லெபனான். இந்த 2 தாளும் சேர்த்து, இந்த 1000 ரூபா தாளும் இந்த 500 ரூபா தாளும், இந்த 2 தாளும் சேர்த்து வெறும் 200 ரூபா. மணி நிமிஷம் எத்தனை ஆச்சு? 8 நிமிஷம் ஆச்சா? இன்னும் 2 நிமிஷம் போடுமா? இது ஒரு செட் காயின் வச்சுருக்குறேன். ஓமன் நாட்டு காயின் ஒரு செட்டு. இது பைசா நிலையில் எழுதியிருக்கும். 50 பைசா 20 பைசா 10 பைசா 5 பைசான்னு சொல்லி ஒரு செட்டாக அதில் இருக்குது. அதில் 1982 யூகே 20 பென்ஸு ஒரு 100 ரூபா. இது 1982 20 பென்ஸ் 100 ரூபா. இந்த பக்கம் இந்த வாரம் நல்ல காயினாக காமிக்கேன். இந்த பக்கம் 2ஆம் எலிசபெத் இருப்பாங்க. மலேயா நாட்டில் உள்ள 6ஆம் ஜார்ஜ் மன்னர் காயின் 1948 உள்ளது. இது 500 ரூபா, ஒரு ரேர் காயின். இது மலாயா காயின் 10 சென்ட். இது 250 ரூபா, 1950 உள்ளது. இதுலேயும் மன்னர் தான் இருப்பார். $25 பைசா. இதுவும் அதே தான், ஓமன் தான். 50 பைசா. இது ஓமன் தான். இந்த இடத்துல இந்த சிம்பிள்னால் அது காரணம். அது ஒரு செட் காயின். 1896 1 பென்னி. பழைய காலத்து நாணயம், ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. விக்டோரியா பேரரசி. இதுங்க விக்டோரியா ராணி வேறு, விக்டோரியா பேரரசி வேறு. இது ஒரு காயின் 650 ரூபா.
2011 இது ஒரு ரிம் வெரைட்டிஸ் ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பக்கம் வந்து ரிம் அதிகமாக இருக்கும். இந்த இருக்க விரல்ட்டு காட்டுறதுனா அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் ரிம்மே இருக்காது. ஒரு ரிம் வெரைட்டிஸ் அல்லது கொஞ்சம் லைட்டாக ஷிஃப்ட் ஏறாது. ஜிபுட்டி 1991 5 ஃப்ரான்ஸ் வெறும் 130 ரூபா தான். பெரிய காயின் இது. 5 ஃப்ராங்கு பெரிய காயின் இது. ஒரு 130 ரூபா தான். சின்ன காயினுக்கு 500 சொல்லிங்க, பெரிய காயினுக்கு 130 ரூபா சொல்லிங்கன்னா, இது 1991 உள்ளது, அது 1948 உள்ளது. அந்த இயர் தான் வித்தியாசம். 2 கண்ட்ரிஸ். இது வெரி ரேர் காயின். இதனோட ரேட்டு 1000 ரூபா. அதாவது இது கத்தார் நாட்டு காயின், துபாய் நாட்டு காயின். கத்தார் அண்ட் துபாய் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது என்கிட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குது. 2 கண்ட்ரிஸ்க்கு சேர்த்து ஒரே காயின். இதோட ரேட்டு வந்து 1000 ரூபா. ஒரு காயினோட ரேட்டு வந்து இது ஓமன் தான் இதோட சேர்ந்தது. பனாமா எல்லாம் யூஎன்சி காயின். இது எல்லாமே 2019 பனாமா நாட்டு காயின். ஒரு 130 ரூபா யூஎன்சி. இது இன்னும் ஒன்று இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது ஓமன் தான். ஒரு செட்டு. இது வந்து 10, 25, 50 அது மாதிரி. இது 10, 25, 50 இது மாதிரி. இது 3, இது 3 ஒவ்வொரு செட்டு இருக்குது. 200 200 இது 3 200 இது 3 200 போனால் நாணயங்கள் எல்லாமே யூஎன்சி காயின். அதில் சந்தேகம்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இது ஒரு செட்டாகவே தான் வந்துச்சு. ஆனால் இதோட சேர்ந்து இன்னொரு நாணயம் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில் ஒரு நாணயம் இருக்குது. அதை நான் தேடி பார்த்து இருந்தால் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு செட்டு வந்து வெறும் 200 200 ரூபா. நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.